பொண்ணு என்ன உயிரை வாங்க அவளை நான் கல்யாணம் பண்ணேன்னா அவங்க அப்பா எனக்கு மாமனார் ஆயிடும், அம்மா எனக்கு மாமியார் ஆயிடும், அவங்க அண்ணன் தம்பி மச்சனார் ஆயிடும். அப்போ இந்த ஊரே சொந்தமாயிடும். அப்போ இந்த மலை இப்போ அனாதை இல்லை, எனக்கு சொந்தமாக மலை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மலையப்பன் சாமி படத்துடைய குழுவின் சார்பாகவும் என் அண்ணன் 2 பேருக்கு முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பெரிய லெஜண்ட் முன்னாடி செட்டில் என்னை உட்கார வச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க சார்பாகவும் படக்குழுவின் சார்பாகவும் வந்திருக்கவங்க அத்தனை பேர் சார்பாகவும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த மலையப்பன் சாமியோட அருள் கிடைக்க மனமாற மலையப்பன் சாமியை வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்துட்டு எத்தனையோ கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணுறோம். நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்து அன்பாலய பிரவாரம் கம்பெனியில் அங்கே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்து அங்கே கஷ்டப்பட்டு செஞ்சு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சக்தி சிதம்பரம் சார்ட்ட வந்து இனிதிந்து காதல் இருந்து படம் ஒர்க் பண்ணி செந்தில் சார்ட்ட ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேர் சொல்கிற ஒரு இயக்குனர்கிட்ட வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் கடைசியாக எங்கள் சார் என்னுடைய குருநாதர் நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு அரக்கர் என்னுடைய குருநாதர் எஸ் சூர்யாட்ட கடைசியாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்னுடைய படம் வந்து ஏஎஃப்எம் அப்படின்ற ஒரு படம் தான் வந்துட்டு, ஏன்னா நியூன்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு ஏஎஃப்னு ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு லட்சுமி மேக்கர்ஸில் கதை சொல்லி இங்கே வந்திருக்காரு எனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சேது பாண்டியன். அவர் தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் கதை சொல்லியிருந்தாரு. கதையை கேட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே ரொம்ப பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில காரணத்தினால அவங்களால அந்த படம் எடுக்க முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்ம அண்ணா மேம்பாலத்தில் 2 வீலரில் ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சிருச்சு. அதனால் நான் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. ஊருக்கு போயிட்டு அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து மறுபடியும் ட்ரை பண்ணேன். மறுபடியும் ட்ரை பண்ணும்போது நம்ம வடபழனி ராம்தேட்ட கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2வது முறை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனேன். அப்போ எங்கள் அப்பா இனிமேல் நீ மெட்ராஸ் போக வேண்டாம்டா, அப்போ போக ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு, ஏன் போயிட்டே இருக்கிற, நீ பேசாமல் இங்கே இருந்துரு, என் கூட பால் வியாபாரம் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொன்னார். அப்பாலாம் விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ நான் மறுபடியும் விடாமுயற்சியில் மறுபடியும் திரும்ப வந்துட்டேன். ஓடி இந்த சினிமா வந்து யாரையும் விடாது, எங்கே போனாலும் விடாது. அவங்களுக்கு வந்து அந்த படம் பண்ணி எதுக்காக வந்தாங்களோ அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் அவங்க ஆத்மா வந்து என்ன செஞ்சாலும் ஓயவே ஓயாது. எந்த பண்பு விட்டாலும் திரும்ப அங்கே வந்துடுவாங்க. நான் திரும்ப வந்து இப்போ என்னுடைய முயற்சியில் மறுபடியும் நான் கதை சொல்ல ஆரம்பித்தேன். கதை சொல்ல ஆரம்பிச்சு என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, எல்லாமே வந்து காலம் கடந்து போன மாதிரி வயசாகிடுச்சு, இன்னும் இவரெல்லாம் கதை சொல்லி எப்படி கதை இருக்குது அப்படின்ற மாதிரி நிலைமையில இவங்களுக்குலாம் தெரியும், நம்ம சொன்ன அவசியம் இல்லை. அந்த கதை சொல்ல போராடம் போறாம ஹீரோக்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. சில இடங்கள்ல ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி போகும்போது ஹீரோட்ட சொல்லிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஹீரோட்ட சொல்லி ஓகே பண்ணுவோம், ப்ரொடியூசர் அவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியாது, சம்பளம் கட்ட முடியாது இருக்காது, அவ்வளவு கொடுக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்க சொல்ற சம்பளத்துக்கு ஹீரோ ஒத்து வர மாட்டாரு. கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கான், ஆனால் அவங்க நடிக்கவும் மாட்டாங்க, அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. அப்புறம் எப்படித்தான் சினிமா வாழ வைக்கிறது? சினிமாவில் சம்பாரிச்சவங்களும் செய்ய மாட்டாங்க, சினிமாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களும் செய்ய மாட்டாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் வந்து புதுசாக வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த சினிமாவுக்காக தன் வாழ்க்கையை வந்து முழுசாக அர்ப்பணிச்சு ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய முயற்சியால் நானே வந்து இந்த படத்தை வந்து தயாரி பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு சப்போர்ட்டாக என் கூட படித்த என் மாப்பிள்ளை தான் வந்திருக்காரு. இவர் பேர் வந்து கோபி. இவர் நம்ம ஊரில் எலுமலையிலேருந்து வந்திருக்காருன்னா இவருக்கு ஒரு கிளாப் பண்ணலாம், வந்துருக்குங்க. அதே மாதிரி திருப்பூர்ல இருந்து என் தம்பி வந்திருக்காரு. இவர் வந்து செல்வம். இவர் வந்துட்டு நம்ம படத்துக்கு வந்து நான் உதவுறேன், கதை நல்லா இருக்குது, எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் ஆள் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம், இந்த படத்தை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு, இந்த சார் இந்த இருக்காரு. இவர் வந்துட்டு நீங்கள் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கதையில வந்துட்டு நீங்களே நடிங்க, வேற யாரும் நடிக்க வேண்டாம், நீங்கள் நடிச்சா தான் அந்த உண்மையா நேச்சுரலாக கரெக்டாக இருக்கும், நீங்களே எத்தனை பேர்த்துல சொல்றீங்க, ஆனால் இந்த கதையில வேற யார் நடிச்சாலும் இந்த அளவுக்கு பண்ண முடியாது, அதனால நீங்களே நடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்துட்டு இப்போ இந்த கதையை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது தான் எங்கள் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் வந்து சுவாமிநாதன் ராஜேஷ் அவர் வந்துட்டு இவர் ஆல்ரெடி வந்துட்டு 2 படம் பண்ணியிருக்கிறாரு. கடைசி தோட்டான்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் லோக்கல் சரக்கு அப்படின்னு சொல்லி தினேஷ் மாஸ்டர் வச்சு ஒரு படம், அதில் வந்து மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. 2 படத்துல மியூசிக் பண்ணியிருக்காரு. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை வந்து அண்ணன் சொன்ன உடனே எனக்கு வந்து தம்பி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, சினிமாக்காக இது பண்ணுறீங்க, அதனால் வந்து இந்த படத்துக்கு நான் வந்து மியூசிக் பண்ணி தரேன்
அப்படின்னு சொல்லி அவராகவே வந்து இந்த படத்துக்கு மிக சிறப்பான சாங்கு ஓப்பனிங்கே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுக்கிற மாதிரி இந்த படம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஷூட்டிங் பண்ணுறோம். நாளை மறுநாள் வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு. அப்போ வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி சம்பந்தமாகவும் இந்த கதையோட சம்பந்தமாகவும் ஹீரோயின் சேர்த்த சம்பந்தமாகவும் ஒரு காதல் மதியான கூப்பிட்டு வந்து அந்த வரியை எழுத வச்சு அதுக்கு மியூசிக் போட்டு அதுக்கு ரெக்கார்டிங் பண்ணி சாங் எக்ஸ்ட்ரானரியா வந்திருக்கு. அந்த சாங்கை தான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எடுக்க போகிறோம். அது கூட வந்து இந்த சப்போர்ட்டா வந்துட்டு எங்கள் அண்ணன் அவரு கிளாமர் சத்யா அண்ணன் வந்துட்டு இதுல வந்து உள்ள என்ட்ராகி வந்திருக்காங்க. கேமராமேன் சரவணன் அண்ணன் வந்திருக்காரு, சந்திரன் அண்ணன் வந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் விட நேற்று சர்ப்ரைஸா எனக்கு கிடைச்ச 2 அண்ணன் வந்து எங்க பைரவமும் எங்க தங்கமும் 2 அண்ணனை இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அதுல பேரரசு அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜண்ட், இந்த அண்ணன் பெரிய லெஜண்ட். இன்னும் வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம படத்துல வந்து இணையருக்கு இருக்காங்க. அதனால வந்துட்டு இன்னும் அடுத்து ஆடியோ லான்ச்சு இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்து பெரிய இந்த படத்தை வந்து மீடியா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி நண்பர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் வந்துட்டு தமிழ் சினிமா இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போவாங்க. அது நிறைய வாழும். ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்து எங்க அண்ணன் இந்த அண்ணன் பேச வேண்டியிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வரவேற்பன நாள். இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரீலீஸு தேட்டர்லேருந்து வர்றோம். படம் 30 ரிலீஸ் ஆன மாதிரி ஒரே ரசிகர்களோட ஒரு புதுகாலத்தை பார்க்க முடிஞ்சுது. அந்த ஹாப்பியோட இங்கே வந்து பூஜையில் கலந்துக்கிறோம். ஆமாம், மலையப்பன் கதை லைன் கேட்டேன். பொதுவாகவே நிறைய படங்கள் நம்ம படங்கள் கதை எப்படின்னா கிராமத்துல இருந்தா சிட்டிக்கு ஹீரோ வருவார். இங்கே வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாவார். இல்லை இங்கே வந்து வேலையில் முயற்சி பண்ணி பணக்காரன் ஆவாங்க, இல்லை இங்கே வந்து பெரிய ஹீரோ ஆவாங்க. நிறைய கதை பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு சிட்டியில் வாழ வேண்டிய ஒரு ஒரு இளைஞன் கிராம சூழ்நிலையில் வாழ்ந்து அவன் எப்படி அங்கே உயர்றாங்கிறது அந்த கதை. இந்த ஒரு லைனை கொஞ்சம் புதுசாக இருக்குது. எல்லாருமே சிட்டிக்கு வரும்போது நம்ம ஹீரோ இங்கேருந்து சிட்டி வந்து ரிவர்ஸில் போகிறான். அதனால அது வாழமா வாழ்க்கைங்கிறதே கிராமப்புறத்தில் தான், சிட்டியில் இல்லை. சிட்டியில் இருந்து பரபரப்பு வேலை ஓடிட்டே இருப்போம். கிராமங்கிறது வாழ்க்கை, அங்கேதான் வாழ்வியல்ங்கிறது கிராமம் தான். இது வாழ்வியல் இல்லைங்களா, இது வந்து வேதியில போச்சு, கொதிக்க வச்சுறாங்க போல. அதனால ஒரு நல்ல ஒரு மேட்ரு. அதே நேரத்தில் இது கொஞ்சம் ஆன்மீகமும் இல்லை கொஞ்சம் கலந்துருக்கு. என்னதான் நம்ம சாமி கும்பிட்டாலும் இறை நம்பிக்கை இருந்தாலும் நம்மளை நம்ம நம்பணும். நமக்கு நாம் தான் துணை, அதுதான் உண்மை. பக்தி என்பது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட், நமக்கு ஒரு ஆதரவா நமக்குள்ள ஒரு ஒரு பாசிட்டிவ் தான். அது நம்ம தான் மெயின். அதைத்தான் அந்த கதையும் வலியுறுத்துது. நமக்கு நாம் தான் துணை, நமக்கு நாம தான் பார்த்துக்கணும். எல்லாமே நாம் தான். பிறருங்கிறது எக்ஸ்ட்ரா, அதைத்தான் அந்த கதை வலியுறுத்துது. குருச்சந்திரன் டைரக்டர். இந்த ஜாதகத்தை சொல்லுவாங்க, குருவும் சந்திரனும் ஒன்னா இருந்தா நல்லா இருந்தாங்க. என்ன அது ஜாதகத்தை நம்பலையோ இந்த குருச்சந்திரன் நம்பணும். ஏன்னா கண்டிப்பா கதை நல்லா இருக்கும். அதனால குருச்சந்திரன் பேரே கொஞ்சம் பாசிட்டிவான பேர். பேர் சன்லைட், சூரியன். சூரியன் ஆமா, இது நல்ல சூரியன். நல்ல சூரியன் இது. இந்த சூரியன் கண்டிப்பா ஒரு விடியில தரும் எங்களுக்கு. ஆமா, இதுல வந்து சுப்பிரமணிய சிவா சார், ஆமா, ரொம்ப இப்ப நிறைய பேருக்கு சப்போர்ட்டா இருக்காரு. நிறைய பேருக்கு ஆமா பக்கத்துலயா இருக்காரு. பெரிய ஆளுகளுக்கு கூட இருக்கிறத விட வளர்ந்த ஒரு ஆளுக்கு கூட இருக்கிறது சப்போர்ட்டா இருக்காரு. இதுல அவர் நல்ல ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. என்ன நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அது என்ன கேட்டு சஸ்பென்ஸா இருக்கு, நடிச்சுக்க சொல்லுவாங்க. சரி, பாத்துட்டோம். இந்த மலையப்பன் மலை போல் வெற்றி அடைய என்ன இதுல பணிபுரிகிற அனைத்து டெக்னீஷியனுக்கும் இந்த படம் பேரையும் புகழையும் கொடுக்கணும். நடிகர்களுக்கும் பேரை கொடுக்கணும். இதுல இயக்குனரே ஹீரோ பண்றாரு. நான் அப்பயே சுட்டாரு, அவர் எஸ் ஏ சூர்யாவுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அப்போ அப்படிதான் பண்ணி ஆகணும். என்ன அவர் நடிப்பா இருக்குன்னா இவர் நடிப்பு சுரங்கமா இருக்கட்டும். என்ன இந்த படம் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க மலையப்பனை நானும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். குருச்சந்திரனுடைய நடிப்பு இயக்கத்துல மலையப்பன் திரைப்படம். குருச்சந்திரன் வந்து எஸ் ஏ சூர்யா சாருடைய உதவியாளர்னு சொன்னாரு. நான் எஸ் ஏ சூர்யா சாரை வந்து வாலி படம் எடுக்கும்போது நிக்காட்ஸ்ல பார்ப்பேன். அப்ப வாலி ரிலீஸ் ஆகல.
வாலி வந்து ஏப்ரல் மாதத்தில் சாங்கு பேலன்ஸ் இருந்தது. அடுத்து அந்த படத்தினுடைய கிரீன் மேட் எல்லாமே 2 அஜித் இருந்ததால அந்த கிரீன் மேட் எல்லாம் கிரீனா தான் நான் படம் பார்க்கும்போது கிரீன் மேட்ல தான் நான் பார்த்தேன். 2 அஜித்லாம் வரும்போது கிரீன் மேட்ல தான் இருந்தது, ஃபினிஷிங் ஆகாம இருந்தது. ஆனா எஜே சூர்யா சார் மாதிரி இன்ன வரைக்கும் நான் ஒரு எனர்ஜி பர்சனை நான் பார்த்ததே இல்லை. அப்பயும் அதாவது வந்தாலே ஆபீஸ்ல வந்தாலே அப்படி சும்மா பரபரன்னு இருப்பாரு. ரொம்ப அதாவது நான் எஜே சூர்யாவை எந்த அளவுக்கு பார்ப்பேன்னா, ஒரு எந்த நேரத்திலையும் ஒரு சோகம் இல்லாத ஒரு மனிதனாக தான் அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிதான் குருச்சந்திரனை பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு எனர்ஜின்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த தன்னைத்தானே உற்சாகப்படுத்துற ஒரு மாபெரும் ஒரு மனநிலையில இருக்கிறதுங்கிறது சினிமாவுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஒரு கலைஞனுக்கு அது ரொம்ப முக்கியமானது. அதே போல மலையப்பன்றது மலை தான் வந்து ஒரு தந்தை மாதிரி ஒரு பூமியினுடைய இதை. அதாவது என்னன்னா, தமிழோட இதுல 5 நிலங்கள் இருக்குன்னா குறிஞ்சி ஃபர்ஸ்ட்னா அந்த குறிஞ்சி வந்து மலையும் மலையை சார்ந்த இடமும். மலை வந்து தந்தை போன்றது. மலையில இருந்து தான் ஆறுகள் உற்பத்தி ஆகுது, அது தாய் போன்றது. ஏன்னா அப்ப இந்த மலையை வச்சுதான் நம்ம வந்து அணை கட்ட வேண்டியிருக்கு. இப்ப ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினாரு, ராஜேந்திர சோழன் ஒரு கோயில் கட்டியிருப்பாரு. ஆனா கல்லணை கட்டின கரிகாலன் தான் இந்த நாட்டுக்கு முக்கியமானது. ஏன்னா ஒரு அரசு வருதுன்னா கோயில் கட்ட சொல்ல மாட்டோம், நம்ம அணை தான் கட்ட சொல்லுவோம். 2 மலையை சேர்த்து நீங்க வந்து ஒரு சுவர் கட்டிட்டீங்கன்னா அது அணை. அப்படி மழையால் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். மழையால் தான் மேகங்கள் தடுக்கப்படுது. மழையால் தான் நம்ம மழை பெறுறோம். மழையால தான் நம்ம விவசாயம் பண்றோம். அதனால தான் நம்ம சாப்பிடுறோம். அப்படி மலையப்பன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அதனால தான் மலையை வந்து நம்ம அப்பன்னு சொல்றோம். இன்னும் சொல்ல போனா ஒரு சிவன் இருக்கார், கைலாய மலையில சிவன் இருக்காரா சொல்லுவாங்க. அண்ணா இங்க பேரரசு அண்ணா வந்து பழனியில முருகன் இருக்கிறதா சொல்லுவாங்க. திருவேங்கடத்துல இந்த வெங்கடாஜலபதி சொல்லுவாங்க. அதாவது இயேசுநாதனுடைய மிகப்பெரிய மலைப்பிரசன்னத்தில் தான் நடந்தது. அதுதான் அன்பு எவ்வளவு முக்கியமானதுன்னு மலைப்பிரசன்னத்தை தான் இயேசு சொல்றாரு. அதே போல நபிகளுக்கு குர்ஆன் கிடைச்சது வந்து ஒரு மலையில தான். அப்படி மலையோடு தான் நம்ம வாழ்ந்தோம், மலையோட தான் இருக்கிறோம். அப்படி இந்த மலையப்பனும் மாபெரும் வெற்றி அடையணும். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படமா இருக்கணும். அடுத்தது சத்யா இருக்காரு, இந்த படத்தை மிகச்சிறந்த முறையில பெருசா விளம்பரப்படுத்திக்குவாரு. தம்பி அருமையான இசை தந்தான்னு சொன்னாங்க. அண்ணன் இருக்காங்க, அதாவது சங்க தலைவர், எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சீனியரு, சத்யாவினுடைய சம்பந்தி. அதனால இவங்கெல்லாம் இருந்து அடுத்தது இந்த படத்தை மிகச்சிறந்த முறையில் நடத்தி முடிப்பாங்க. என்னுடைய தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர், இதுல நடிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி மீடியாவும் இந்த மாதிரி புதிதா வர்றவங்களுக்கு நீங்க முழு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை இவங்க உங்க மூலமாகவும் பெறுவாங்க. இந்த நாளுக்கு நன்றி. நேற்று வந்து மதுரையில மாநாடு, இன்னைக்கு சென்னையில மலையப்ப பூஜை, இரண்டும் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இவர் வந்து மலையப்பன்ற ஒரு படத்தை வந்து கதை சொன்னாரு. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்வியல ஒட்டி இருக்கிற ஒரு கதை. கிராமத்துல இன்னைக்கு நடந்துட்டு ஒரு நிதர்சனமான உண்மையை வந்து படம் எடுக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து ராஜேஷ் சுவாமிநாதன் வந்து மியூசிக் பண்றாரு. அவருக்கு 4வது படமா 5வது படம் நினைக்கிறேன். இந்த இசையில வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கிறாரு ராஜேஷ். இதுல ஒரு பாட்டு வந்து காதல் மதி ஒரு பாட்டு எழுதி வேஷம் கட்டிக்கிட்டுன்னு ஒரு லைன் பாட்டு. அது அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசனை, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான பாட்டு. அது பாட்டு ரெக்கார்டிங் பண்ணும்போதே நம்ம இவர் குருச்சந்திரன் வந்து அவர் அறியாம ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த பாட்டுக்கு இவர் தான் நடிக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்கு. இன்னொரு ராஜிகிரானா அவர் உருவாகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இன்னைக்கே நம்ம கூட நடந்துட்டு இருக்கிற நீங்களே படம் பார்த்தா கூட இது நம்ம ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சுதான் அந்த படம் பண்றாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படக்குழு அனைவரும் நிறைய வாழ்த்து பெறணும். அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட்டா இருக்கணும். மெயினா இதுல வந்து பாட்டுக்கு முக்கியத்துவம் பண்ணி ஒரு 4 பாட்டு பண்றாரு. அதுல ஒரு கார்த்திக் கூட பாட்டு எழுதுறாருன்னு நினைக்கிறேன், வந்திருக்கிறாரு பூஜைக்கு. அவரும் எழுதுறாரு. சொர்க்கோ ஒரு பாட்டு எழுதுறாரு. ஆல்ரெடி காதல் மதி எழுதியிருக்கிறாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய, இந்த வெற்றி அடைகிறதுக்கான வழியை நீங்க தான் கொண்டு வந்து மக்கள்கிட்ட